ஓகே. ஸோ, நம்ம போன வீடியோ லெக்சர்ல நம்ம ஆக்சுவலா என்ன பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து கேட்டலிட்டிக் ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி நம்ம எஸ்டிமேட் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ, இப்போ நம்ம இந்த லெக்சர்ஸ்ல நம்ம என்ன அப்ஜெக்டிவ் அப்டின்னா, இந்த கேட்டலிட்டிக் ரேட் கான்ஸ்டன்ட் நான் எஸ்டிமேட் பண்றதுக்கு நம்ம வந்து கேட்டலிட்டிக் கரண்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஐடிங்கிற கரண்ட்டும் நான் கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? ஸோ, அப்ப இந்த 2 இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து ஆம்ப்ரோமெட்ரில நான் ஒரு பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுவேன். அப்போ அந்த 2 கண்டிஷனுக்குமே நான் ஒரே பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணணுமா? இல்ல வேற வேற பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணணுமா? அதே மாரி வேற என்னென்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு? கேட்டலிட்டிக் ரேட் கான்ஸ்டன்ட் எஸ்டிமேட் பண்றதுக்கு. சோ அதுங்கிறது நம்ம இங்க மெயினா பார்ப்போம். ஓகே. சோ இதுல நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த ஈக்குவேஷன்ல நம்ம ஐ கேட்டலிட்டிக் கரண்ட்டும், ஐடி கரண்ட்டும் நம்ம எப்படி ப்ரிசைஸா மெஷர் பண்ணலாம்? ஏன்னா நமக்கு தெரியும், ஐ கேட்டலிட்டிக் கரண்ட்ல நான் வந்து எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட் மாடிஃபைடு எலக்ட்ரோட் வித் எத ஆட் பண்ணுவேன்? என்னோட அனலைட் நான் ஆட் பண்ணுவேன். புரியுதா? வேரஸ் ஐடில நான் வந்து எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட் மாடிஃபைட் ஒர்க்கிங் எலக்ட்ரோட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அனலைட். புரியுதா? சோ இப்ப இந்த 2 கண்டிஷனுக்குமே நான் என்ன பொட்டன்ஷியல் வந்து நான் இன்புட்டா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் குடுக்கணும். ஃபார் தி ஆம்ப்ரோமெட்ரி டெக்னிக். புரியுதா? சோ இப்ப நான் என்ன அஸ்யூம் பண்றேன்? எனக்கு ஒரு ஒர்க்கிங் எலக்ட்ரோட் இருக்கு. அதுக்கு சர்ஃபேஸ் மேல நான் வந்து நானோ மெட்டீரியல் நான் மாடிஃபை பண்றேன். இப்போ வந்து நான் ஒரு அனலைட் ஆட் பண்றேன். ஓகே. சோ அனலைட் ஆட் பண்ணும்போது, என்னோட நானோ மெட்டீரியல் வந்து ஒரு எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்ணி, இந்த அனலைட்ட ப்ராடக்ட்டா கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு அசம்ப்ஷன் எடுக்கிறேன். சோ இது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகே. சோ அப்ப ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்னாலே நமக்கு தெரியும். நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நமக்கு வோல்டேஜ்ல வந்து லோ டூ ஹையா இருக்குன்னா, எனக்கு மேல மட்டும் தான் எனக்கு ஒரு பீக் வரும். கீழ எனக்கு பீக் வராது. ஏன்னா இந்த கேஸ்ல நான் வந்து ரிடக்ஷன் நடக்கல. என் அனலைட் வந்து வெறும் ஆக்சிடேஷன் மட்டும் தான் இன்வால்வ் ஆகுதுங்கிறத நான் சொல்றேன். ஓகேயா? சோ, அப்போ அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியணும், நான் வந்து எனக்கு ஒரு இபிஏங்கிறது எனக்கு ஒரு பீக் பொட்டன்ஷியல் எனக்கு கிடைக்குது. அப்டின்னா, அந்த பீக் பொட்டன்ஷியல தான் எனக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அனலைட் எனக்கு ப்ராடக்ட்டா மாறுதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ அந்த பொட்டன்ஷியல நான் ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து நான் ஆம்ப்ரோமெட்ரில குடுக்குறேன் அப்டின்னா, எனக்கு வந்து ஒரு கரண்ட் வந்து எனக்கு கிடைக்கும். அப்படிதானே? அது எய்தர் எனக்கு எக்ஸ்போனென்ஷியல் டிகேவா இருக்கலாம். இல்ல எனக்கு ஒரு ஹைப்பர்போலிக் கர்வ் மாரியும் இருக்கலாம். புரியுதா? சோ இந்த கரண்ட் தான் நம்ம ஐ கேட்டலிட்டிக் கரண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? ஐ கேட்ங்கிறத நம்ம சுருக்கமா சொல்லுவோம். ஓகேயா? சோ இது இது ஒரு கேஸ். புரியுதா? இப்போ நான் ஒண்ணு என்ன சொல்றேன் அப்டின்னா, இது வந்து ஐ கேட்டலிட்டிக் கரண்ட்டா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் எத கண்டுபிடிக்கணும்? ஐடிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ இந்த ஐடிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும்போது, நம்ம ஆல்ரெடி தெரியும் நான் என்ன சொன்னேன்? வொர்க்கிங் எலக்ட்ரோட் எடுப்போம். நானோமீட்டர் வச்சு மாடிஃபை பண்ணுவோம். ஆனா, நான் அனலைட் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். புரியுதா? சோ, இப்போ நீங்க கேட்பீங்க, "சார் இதுல நான் என்ன பொட்டன்ஷியலஸ் இன்புட்டா குடுக்கணும்?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் அனலைட் வந்து எனக்கு ப்ராடக்ட்டா மாறுச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல. அது என்ன பொட்டன்ஷியல்ல எனக்கு பீக் கரண்ட் வந்துச்சோ, அந்த பொட்டன்ஷியல் தான் நம்ம இங்கேயும் இன்புட்டா குடுக்கணும். புரியுதா? அப்ப லெட் அஸ் அஸ்யூம் தட் என்னோட பீக் பொட்டன்ஷியல் வந்து 0.2 வோல்ட் தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இங்கேயும் 0.2 வோல்ட் தான் நம்ம ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் குடுக்கணும். புரியுதா? சோ இந்த இடத்துல நான் டைம் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு 300 செகண்ட்ஸ் நான் குடுக்குறேன் அப்படின்னா, இங்கேயும் அதே தான். 300 செகண்ட்ஸ் குடுக்கணும். அதே பீக் பொட்டன்ஷியல் 0.2 வோல்ட் குடுக்கணும். சோ இப்படி நம்ம குடுக்கும்போது நமக்கு ஒரு எக்ஸ்போனென்ஷியல் டீகே கிடைக்கும். புரியுதா? ஆம்ப்ரோமெட்ரில. சோ இங்க ஐ ஆஃப் டி இது வந்து டைம். புரியுதா? சோ இந்த கரண்ட் தான் நம்ம ஐடிங்கிறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? சோ சோ இதுல நீங்க எந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிறக்கூடாது அப்டின்னா, நான் நானோமீட்டர்ல வச்சு மாடிஃபை பண்ணும்போது, அனலைட் எதுவுமே ஆட் பண்ணாத சமயத்துல எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எனக்கு ஒரு பீக் வருது சார். நான் இதுல உள்ள பீக் கரண்ட் ஏதாச்சும் நான் ஆம்ப்ரோமெட்ரில குடுத்து நான் எடுக்கலாமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஐடிங்கிறத நம்மளால மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா எப்பயே தெரிஞ்சுக்கணும், நம்ம ஐகேட் அதே மாரி ஐடிங்கிறத நம்ம மெஷர் பண்றது எதுக்காக? என்னுடைய எலக்ட்ரோ கேட்டலிஸ்டுக்கும், என்னோட அனலைட் இன்டராக்ஷனுக்கும் நடுவுல நான் ஸ்டடி பண்றேன். அப்படித்தானே? அதுதான் என்னோட ஓவரால் அப்ஜெக்டிவ். என்னோட எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட் வந்து ஒரு கேட்டலிட்டிக் நேச்சர் என்னுடைய அனலைட்ட ப்ராடக்ட்ட கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? சோ அதுதான் நம்ம ஸ்டடி பண்றோம். சோ அத நம்ம ஸ்டடி பண்ணும்போது, என்னுடைய ஆம்ப்ரோமெட்ரி இன் ஆப்சன்ஸ், இன் பிரசன்ஸ் ஆஃப் அனலைட் 2க்குமே ஒரே கண்டிஷன் தான் இருக்கும். புரியுதா? சோ அப்ப நம்ம இன்புட் பொட்டன்ஷியல் நம்ம குடுக்குறது 2 இதுக்குமே, அது எதுக்கு செலக்டிவா இருக்கணும்? என்னுடைய அனலைட் ஆக்சிடேஷனுக்கு அது செலக்டிவா இருக்கணும். புரியுதா? சோ அதனால நான் இப்ப இந்த கேஸ்ல சொன்ன மாதிரி நான் அனலைட் எதுவுமே ஆட் பண்ணல.
அனலைட் எதுவுமே ஆட் பண்ணாத போது எனக்கு மேல எனக்கு ஒரு ஆக்சிடேஷனோ இல்ல ஒரு நானோமீட்டர் எனக்கு ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் அக்கர் ஆகுதோ அந்த பொட்டன்ஷியல் வந்து நம்ம இன்புட்டா கொடுக்க கூடாது. புரியுதா? சோ அப்படி நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கேட்டலிட்டிக் நேச்சரை நான் ஸ்டடி பண்ணல, வேற ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நான் எஸ்டிமேட் பண்றேங்கிறது அர்த்தம். புரியுதா? சோ அதனால அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகே. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச். சோ இன்னொரு அப்ரோச் என்னன்னா, எனக்கு நான் இந்த ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் நான் கொடுக்கறது பதிலாக நமக்கு ஆல்ரெடி தெரியும். நான் வந்து இங்க என்ன சொன்னேன், என்னோட அனலைட் வந்து எனக்கு வந்து இந்த இடம் ஃபுல்லாவே எனக்கு ரியாக்ஷன் நடக்குது. எப்பயே தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் இப்படி ஒரு ஆக்சிடேஷன் நடக்குது அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் டிரான்சிஷன் பாயிண்ட் அப்படிதானே? இது வரைக்கும் எனக்கு கெப்பாசிட்டிவ் கரண்ட் இருக்கு. இது வரைக்கும் தான் எனக்கு ஃபாரடே அப்படிதானே? எனக்கு ஃபாரடே கரண்ட் இருக்கு. அப்படின்னா, இதுல நீங்க ரேண்டமா என்ன பண்ணிக்கலாம்? ரேண்டமா நான் வந்து ஒரு 4 to 5 பொட்டன்ஷியல் நீங்க எடுத்துக்கலாம். புரியுதா? சோ இதுல என்ன பொட்டன்ஷியல் நீங்க எடுத்தானாலும், அந்த எல்லா இடத்துலயும் எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப எனக்கு ஏங்கிறது எனக்கு ப்ராடக்ட் பிளஸ் எலக்ட்ரானா எனக்கு மாறுதுன்னு அர்த்தம். நம்ம இந்த கன்சிடர் பண்ண இந்த கேஸ் ஸ்டடில. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? சோ இதுல நான் வந்து இந்த ஃபாரடிக் ரீஜன்ல நான் வந்து ஒரு ரேண்டமா நான் என்ன பண்றேன்? ஒரு வந்து ஒரு ஒரு 4 to 5 பொட்டன்ஷியல் ரேஞ்சஸ் நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? இந்த 4 to 5 பொட்டன்ஷியல் ரேஞ்சஸ்மே நான் என்ன பண்ணணும்? ஆம்ப்ரோமெட்ரியில ஃபார் அ ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் கொடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 0.12 நான் வந்து என்ன பண்ணுவேன்? 300 செகண்ட்ஸ் நான் ரன் பண்ணிட்டு எனக்கு அப்ப என்ன மாரி வரும்? எனக்கு இந்த மாரி ஒரு டிகே மாரி வரும். புரியுதா? சோ இந்த டிகே மாரி வரும்போது, இந்த இடத்துல எனக்கு ஸ்டேபிள் ஸ்டேட் அட்டைன் ஆகுது தெரியுமா? அதோட கரண்ட்ட நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த கரண்ட் தான் நான் இங்க பிளாட் பண்ணி வச்சிருக்கேன். புரியுதா? 0.1 வோல்ட்ல. இதே மாதிரி நான் அடுத்த 0.15 வோல்ட்டுக்கும் நான் இங்க இன்புட்டா குடுக்கணும். புரியுதா? இப்போ ஆம்ப்ரோமெட்ரில. அது பிறகு ஒரு 300 செகண்ட்ஸ்க்கு ரன் பண்ண பிறகு அங்கேயும் இது மாரி எக்ஸ்போனன்ஷியல் டீகே ஆகும். அதுல எனக்கு ஸ்டெடி ஸ்டேட் என்ன கரண்ட் வருதோ அங்க நான் இங்க பிளாட் போடுவேன். புரியுதா? சோ இந்த மாரி நம்ம பிளாட் போட்டோம் அப்படின்னா, எனக்கு நான் இந்த எடுத்த இந்த பொட்டன்ஷியல் ரேஞ்ச்ல எனக்கு எந்த பொட்டன்ஷியல்னால எனக்கு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் கரண்ட் எனக்கு கான்ட்ரிபியூட் ஆகுதோ, அந்த பொட்டன்ஷியல் தான் நம்ம இங்க இன்புட்டா குடுக்கலாம். புரியுதா? சோ அப்ப நம்ம 2 கேஸ் ஸ்டடி பார்த்தோம். ஒன்னு வந்து டைரக்டாவே நம்மளுடைய அனலைட் ஆக்சிடேஷன் பீக் பொட்டன்ஷியல நம்ம ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் இன்புட்டா குடுத்து நம்ம ஐகேட்டும், ஐடியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம எஃபெக்ட் ஆஃப் அப்ளைட் பொட்டன்ஷியல்ங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணணும். ஆனா இந்த எஃபெக்ட் ஆஃப் அப்ளைட் பொட்டன்ஷியல் ரேண்டமான ரீஜன் எடுக்கக்கூடாது. எனக்கு கேட்டலிட்டிக் அதாவது என்னன்னா, இந்த ஐசி அதாவது கெப்பாசிட்டிவ் கரண்ட் தாண்டி எனக்கு எந்தெந்த ரீஜன்ல எல்லாம் எனக்கு இந்த மாதிரி டிரான்சிஷன் புரியுதா? எனக்கு பீக் கரண்ட் இன்கிரீஸ் ஆகுது, இங்கேயும் டிக்ரீஸ் ஆகுது. இந்த என்டையர் இந்த ஃபாரடிக் ரீஜன்ல நான் வந்து ஒரு 5ல இருந்து 6 பொட்டன்ஷியல் எடுத்துட்டு, அந்த 6 பொட்டன்ஷியலுமே நான் வந்து ஒவ்வொரு டைமும் நான் ஒரு 300 செகண்ட்ஸ் நான் வந்து ரன் பண்ணிட்டு, அதுல எனக்கு எப்போ ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் எனக்கு வருதோ, அந்த கரண்ட்ட வச்சு நான் வந்து இந்த மாரி ஒரு ஸ்கேட்டர் பிளாட் நான் போடுவேன். புரியுதா? சோ இந்த மாரி பிளாட் போடும்போது, நமக்கு எந்த பொட்டன்ஷியல்ல நமக்கு மேக்ஸிமம் எனக்கு ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் கிடைக்குதோ, அந்த பொட்டன்ஷியல வச்சு தான் நம்ம வந்து நம்ம இந்த ஐகேட்டும், அதே மாதிரி ஐடியும் நம்ம அனலைஸ் பண்ணணும். புரியுதா? சோ அதனால தான் இந்த ஸ்லைட நான் குடுத்திருக்கேன். நம்ம ஐடியும், ஐகேட்டும் நம்ம ஸ்டடி பண்றதுக்கு வி ஹவ் டூ என்னது மெஷர் அட் தி சேம் பொட்டன்ஷியல். புரியுதா? 2மே வேற வேற பொட்டன்ஷியல்ங்கிறது எடுக்கக்கூடாது. ஓகே. சோ சப்போஸ் என்னோட அனலைட் அண்டர்கோயிங் ஆக்சிடேஷன் அட் இஆக்ஸ். புரியுதா? இந்த இஆக்ஸ் தான் நான் இங்க இபிஏன்னு சொல்லி குடுத்திருக்கேன். புரியுதா? சோ நம்ம எதுதான் நம்ம அப்ளை பண்ணணும்? எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட் மாடிஃபை எலக்ட்ரோடுக்கு நம்ம ஆனோடிக் பீக் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதே மாதிரி சோ நம்ம அப்படி அப்ளை பண்ணோம்னா எனக்கு ஐகேட்ங்கிறது கிடைச்சிரும். புரியுதா? இப்போ நான் இந்த ஐடி மெஷர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அதே எலக்ட்ரோட், அதே எலக்ட்ரோலைட், அதே எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன் எல்லாமே ரிமைன் சேம். பட் நம்ம என்ன மட்டும் நம்ம ரிமூவ் பண்றோம்? அனலைட் மட்டும் இல்ல. புரியுதா? அப்ப நான் ஆக்சுவலா என்ன மீனிங்? இங்க நம்ம என்ன ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் இங்க மேல ஸ்டடி பண்ணோமோ அனலைட்டுக்கு, அதே ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல், அதே எலக்ட்ரோலைட், அதே பிஹெச் எல்லாமே சிமிலரா இருக்கும். ஆனா அனலைட் மட்டும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. புரியுதா? சோ அதுதான் நம்ம இங்க குடுத்திருக்கோம். அப்ளைட் வச்சு நம்ம ஐடி கண்டுபிடிக்கணும். அதே அப்ளைட் பொட்டன்ஷியல் வச்சு நம்ம ஐகேட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 0.50 வோல்ட் தான் என்னுடைய அனலைட் வந்து ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, அதே பொட்டன்ஷியலுக்கு தான் நம்ம ஐடியும், ஐகேட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். புரியுதா? சோ நாட் அட் தி ரிடாக்ஸ் பீக் பொட்டன்ஷியல் ஆஃப் தி எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட். புரியுதா? சோ அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.
என்னோட அனலைட் பீக் வந்து எனக்கு 0.2 வோல்ட் வருது. என்னுடைய நானோமீட்டர் பீக் வந்து சிவில ஒரு 0.5 வோல்ட் வருதுன்னா 0.5லயும் 0.2ல நான் எது சார் கன்சிடர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.2 தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். புரியுதா? 0.5 வோல்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரிடாக்ஸ் பீக் பொட்டன்ஷியல் ஆஃப் தி எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. புரியுதா? எனக்கு 2 சாய்ஸ் இருக்கு சார். எனக்கு அனலைட் ஆக்சிடேஷனும் நடக்குது, எலக்ட்ரோ கேட்டலிஸ்டும் எனக்கு ரிடாக்ஸ் நடக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம எப்பவே எதுதான் சூஸ் பண்ணணும்? இந்த அனலைட் ஆக்சிடேஷன் தான் சூஸ் பண்ணணும். வேறஸ் இந்த எலக்ட்ரோ கேட்டலிஸ்டிக் இந்த ரெடாக்ஸா 0.2 வோல்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. புரியுதா? ஸோ அதனாலதான் இந்த டேப்லெட் காலத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? நம்ம ஐகேட் மெஷர் பண்ணும்போது 0.5 நம்ம அப்ளை பண்ணுவோம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அனலைட். வேறஸ் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் அனலைட்ல நம்ம ஒரு 0.50ங்கிறது நம்ம இங்க அப்ளை பண்ணுவோம். புரியுதா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க நான் 0.5 வோல்ட்னு சொல்ல வருது என்னோட அனலைட் ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகுங்கிறத ஒரு கன்சிடரேஷன்ல நான் எடுக்கிறேன். புரியுதா? ஸோ அதனால நீங்க வந்து 0.2 வோல்ட்டுக்கோ ஏதாச்சும் நீங்க சுவிட்ச் ஓவர் ஆகக்கூடாது. புரியுதா? ஸோ அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம ஐகேட் பை ஐடியோட இன்டென்ஷன் என்னன்னா நான் வந்து கேட்டலைட் அனலைட் இன்ட்ராக்ஷன் தான் நான் ஸ்டடி பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து 0.5ங்கிற வோல்டேஜ் நான் கொடுக்குறேன். புரியுதா? நம்ம 0.5 வோல்ட் இல்லாம நான் 0.2 வோல்ட் அப்படி ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னா நான் கேட்டலைட்டுக்கும் அனலைட்டுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனை நான் ஸ்டடி பண்ணல. நான் வேற ஏதோ ஒரு கண்டிஷனை நான் ஸ்டடி பண்றேங்கிறதான் அர்த்தம். புரியுதா? சோ இப்போ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? வேறஸ் நம்ம என்ன ஆக்சுவலா பண்ணலாம்? நார்மலி நம்ம வந்து ஒரு யூ ஹாவ் டு செலக்ட் அ ஃபிக்ஸட் பொட்டன்ஷியல். புரியுதா? சோ அந்த பொட்டன்ஷியல்ல என்னோட கேட்டலிட்டிக் கரண்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். பேக்ரவுண்ட் கரண்ட் மினிமமா இருக்கணும். இன்டர்ஃபியரிங் ஸ்பீஷிஸ் வந்து எனக்கு இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. புரியுதா? சோ இந்த மாதிரி கேஸ்னால தான் எப்போ ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம யூ மைட் இனிஷியலி இன்வெஸ்டிகேட் பொட்டன்ஷியல் அரௌண்ட் தட் ரீஜன். புரியுதா? அதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இனிஷியலா நமக்கு ஒரு இடத்துல நமக்கு ஒரு பீக் வருது அப்படின்னா ஆக்சிடேஷன் பீக் வருதுன்னா நம்ம இபியை மட்டும்தான் வச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் புரியுதா? இந்த ஃபேரடிக் ரேஞ்ச்னா எனக்கு எங்கெல்லாம் எனக்கு பீக் பொட்டன்ஷியல் வந்திருக்கோ அந்த பொட்டன்ஷியல் எல்லாமே நான் வந்து ஆம்ப்ரோமெட்ரியில ஒவ்வொரு சர்டன் பீரியட் இன்டர்வல்ல நான் ரன் பண்ணி அதுக்கு ஏத்தல எனக்கு ஸ்டெடி ஸ்டேட் என்ன கரண்ட் வருதோ அதை வச்சு நான் ஒரு பிளாட் போட்டுட்டேன் அப்படின்னா அப்ப எனக்கு எந்த பொட்டன்ஷியல்ல எனக்கு கரண்ட் எனக்கு நல்ல சுப்பீரியரா எனக்கு கிடைச்சிருக்கு, எதுல எல்லாம் எனக்கு கம்மியா கிடைச்சிருக்கு. ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ அதுல இருந்து நமக்கு எந்த பொட்டன்ஷியல்ல எனக்கு மேக்சிமம் எனக்கு கரண்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அந்த பொட்டன்ஷியலை நம்ம இன்புட்டா நம்ம கொடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ நம்ம டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன? நம்ம ஐகேட்டோ ஐடியோ நம்ம ஒரே பொட்டன்ஷியல் தான் ஸ்டடி பண்ணணும். அந்த பொட்டன்ஷியல்ல எனக்கு ஆக்சுவலா என்ன நடக்கணும்? என்னுடைய அனலைட் ஆக்சிடேஷன் இல்ல அனலைட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஏதோ ஒண்ணு நடக்கணும். புரியுதா? சோ நம்ம எய்தர் நம்ம அந்த கரஸ்பாண்டிங் பீக் பொட்டன்ஷியல் சைக்கிள் ஆல்டோமெட்ரில இருந்து நம்ம கிடைச்சது இன்புட் கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆஃப் அப்ளைட் பொட்டன்ஷியல் ரேஞ்ச நம்ம கொடுத்துக்கிட்டு அதுல எதுல நமக்கு மேக்சிமம் பீக் கரண்ட் எனக்கு கிடைச்சிருக்கோ அந்த பொட்டன்ஷியலும் நம்ம இன்புட்டா கொடுத்தோம் நம்ம எதை மெஷர் பண்ணிக்கலாம்? ஐகேட்டும் ஐடியும் மெஷர் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ ஒன்ஸ் நம்ம ஐகேட் ஐடி நம்ம அப்படியே மெஷர் பண்ணாதான் நம்மளால எக்ஸாக்டா எதை கால்குலேட் பண்ண முடியும்? கே கேட்ங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகே.